ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், சர்க்கரை இருக்குது பாருங்கள். சீனி, சர்க்கரை, இனிப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும், எந்த இனிப்பாக இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, எறும்பே இல்லாத இடம் நீங்கள் தேடி பாருங்கள், அந்த இடத்துல எறும்பே இருக்காது. அந்த இடத்துல கொஞ்சம் சர்க்கரையை கொண்டு வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, அந்த எறும்பு எங்கே இருந்தோ என்ன பண்ணும், அது பாட்டுக்கு அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமாக வரும், அலை அலையாய் வரும், அணி அணியாய் வரும், கும்பல் கும்பலாய் வரும். அந்த இடத்துல ஏகப்பட்ட எறும்பு வந்து சேர்ந்துடும். அப்போது ஒவ்வொரு மனுஷனும் பேச்சில் சுவை உள்ளவங்களாக, இனிப்பு உள்ளவங்களாக இருந்தால், நம்ம வசிக்கிற இடத்துல அருகாமையில், நம்ம தெருவில், ஊரில் முதிர்ந்த வயதில், நிறை வயது முடி நரைத்து முதிர்ந்த வயதில் உள்ளவங்களுக்கு நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா, கீழ்ப்படிந்திருந்தோம்னா, அவங்க பேசுகிற பொழுது நம்ம பொறுமையோடு கேட்டு அவர்களுக்கு சமாதானம் சொல்லுறவர்களா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோம்னா, நம்ம பாஸ்டர்மார்களுக்கு, நம்ம குருமார்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருப்போம்னா, நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருப்போம்னா, தவறுகள் செய்யாமல், குற்றம் செய்யாமல், அரசாங்கத்துக்கு சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருப்போம்னா, நம்மளாம் ஒரு இனிப்பு தான். அப்படியாப்பட்ட இனிப்பாக நம்ம இருந்தோம்னா, இனிமையான பேச்சு, கனிவான பேச்சு, சமாதானத்தை சொல்லுகிற பேச்சு, அரவணைக்கிற பேச்சு, அன்பு கூறுகிற பேச்சு, கீழ்ப்படுகிற பேச்சு, தாழ்மையுள்ள பேச்சு, பிறருக்கு உதவி செய்கிற பேச்சு, கனிவு, இப்படிலாம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால், கட்டாயம் நீங்களும் ஒரு சக்கரை தான், ஒரு இனிப்பு தான். உங்களை தேடி எறும்பு என்கிற அலையலையான கூட்டங்கள், ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களிடத்தில் உள்ள நன்மையான கிரியைகளை, செயல்களை எப்படி என்று கண்டு அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர்களும் அதை கடைபிடிக்க உங்களிடத்தில் கட்டாயம் ஓடி வருவார்கள். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்கிற மாதிரி, உன் ஒளியினிடத்திற்கு, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இனிமையாக, இனிப்பாக இருந்தால் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா.